ஓகே, நம்ம வந்து நேற்று கிளாஸில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, ஸோ ஒர்க் ஆகுது, அதுக்கான கோடிங் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஊப்ஸில் அதுக்கப்புறம் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா என்ன, ஓகே இது ரெண்டுத்தையும் எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, ஊப்ஸில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற கான்செப்ட்காக தான் இது ரெண்டுத்தையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் என்னென்னா என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்கேப்சுலேஷன்ன்றது என்னென்னா, இது எதுக்காக நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம்னா டேட்டா பைண்டிங்காக. இப்போ டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம்னா, நான் ரெண்டு விஷயத்தை வந்து பைண்ட் பண்ணி வைக்கிறேன். அதாவது என்னோடய வேல்யூஸையும் ஆஸ் வெல் என்னோட ப்ராப்பர்ட்டிஸையும். ஓகே, என்னோடய வேல்யூ தான் என்ன பண்ண போனால் ப்ராப்பர்ட்டியாக மாற்ற போகிறேன். ஸோ ரெண்டுத்தையும் நான் ஒரே இடத்துல ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதுதான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எப்படி புரிய சொல்லலாம் அப்படின்னா, wrapping தி டேட்டாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்டு எ சிங்கிள் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜஸ்ட் ரேப் பண்ணி வைக்கிற மாதிரி தான். ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ்க்குள்ளே நான் வந்து என் டேட்டாஸையும் ப்ராப்பர்ட்டிஸையும் ரேப் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான கோடிங் எப்படி ஒர்க் ஆக போகுது அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போது நம்ம அன்றைக்கே சொன்ன மாதிரி, ஸோ டேட்டா வந்து நான் என்ன பண்ணுவேன், ப்ரைவேட்டாக வச்சுப்பேன். ஸோ டேட்டா ப்ரைவேட்டாக இருக்கும். ஏன் டேட்டா ப்ரைவேட்டாக வைக்கணும்னா, என்னுடைய டேட்டா வந்து யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மொபைலுக்கு வந்து பின் பாஸ்வேர்டோ பின் போடுறோம், அதை மற்றவங்க எதுக்காக நம்ம பின் நம்பர் போட்டு வைக்கிறோம்? பின் நம்பர் போடுறது என்ன, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஓகே, மற்றவங்க வந்து என்னுடைய இதை யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, என்னோட ஆக்சஸ் இல்லாமல் யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நான் ஆக்சஸ் பண்ணோம்ல, அப்போ அதை என்ன பண்ணணும், பப்ளிக்காக வைக்கணும். ஓகேவா? என்னோட டேட்டாவை நான் ப்ரைவேட்டாக வச்சுக்கிட்டு நான் அதுக்குள்ளே பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை நான் வந்து பப்ளிக்காக வைக்கணும். ஓகேவா? ஏன்னா அங்கே போயிட்டு நான் இன்னொருத்துக்கு பின் போட்டிருக்க முடியாது. இப்போ நான் போயிட்டு வாட்ஸ்அப்புக்கு பின் போட்டிருக்கப்புறம் எனக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இப்போ நான் மொபைலுக்கு பின் போட்டு வச்சிடறோம், அதுவே எனக்கு செக்யூரிட்டி தான். பட் அதுக்குள்ளே இன்னொரு பின் போடுறோம்ல, அது வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் என்கேப்சுலேஷன் வரும். பட் நம்ம ஏடிஎம் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஏடிஎம் பின் நம்பர் போடுறோம். பட் கேஷ் வித்ட்ரால் பண்ணுறதுக்கோ கேஷ் டெபாசிட் பண்ணுறது நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, பின் நம்பர் போட போகிறதில்ல. இப்போ மொபைலில் எடுத்திங்கன்னா நம்ம வந்து இன்னொருத்துக்கும் ஒரு அப்ளிகேஷனுக்கும் நம்ம தனித்தனியாக செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பின் நம்பர் போட்டுக்கலாம். ஆனால் இதுவே நீங்கள் ஏடிஎம்மோ இல்லை பேங்கிங் அப்ளிகேஷனோ போனீங்கன்னா, பேங்கிங்னா பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட போகிறீங்க. பட் நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஆறு அக்கௌண்ட்டில் வந்து இங்கே பணம் எடுக்கிறதுக்குமே நீங்கள் என்ன பண்ண போகிறதுலன்னா பின் நம்பர் போட போகிறது கரெக்டாக. அதுக்கான அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் போட போகிறோம். அப்போ என்னோட லாகின்ன்றது தான் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் மாதிரி. அப்போ என்னோட டேட்டா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரைவேட்டாக வச்சுக்கிறேன். அதை நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து பப்ளிக்காக வச்சுக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் பப்ளிக்காக வச்சா மட்டும்தான் அதை நான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மெத்தட் தான் கெட்டர் அண்ட் செட்டர் அப்படின்னு ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்கேப்சுலேஷன்ற ப்ராஜெக்டை அந்த ஊப்ஸ் கான்செப்டை நம்ம வந்து டிரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா?